காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு ஊரில் 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மாமரம். அந்த மாமரம் அப்படியே தன்னுடைய வயதின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது. அதுக்கு ஜெனட்டிக் முறையில் வைத்தியமெல்லாம் பார்த்து கடைசியில் பார்த்தா அது பூத்து காய்ச்சி குளிர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வியப்பாக பார்த்துட்டு வராங்க. 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மாமரம்னா அந்த மாம்பழம் எப்படி இருக்கும்?